ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் சிவசூரியனை ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மஞ்சள் மலையும் பூங்கொடி காணும் சொல்லிட்டு மாயாண்டி வீட்டுக்கு போயிட்டு மாயாண்டி கிட்ட மைனர் மட்டும் என்னுடைய பொண்ணை கடத்திருந்தானா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், வெட்டி கண்டதமா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கிட்ட வந்து மஞ்சமலையுமே சவால் விடவும் உடனே மஞ்சமலையும் மாயாண்டி நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், அதுவும் இல்லாம இந்த கல்யாண விஷயத்துல உங்ககிட்ட வந்து எந்த ஒரு தகராறும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்க போலீஸ் கிட்ட நான் ஒரு வாக்குமூலமாவும் லெட்டராவுமே எழுதி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற போது நான் உங்ககிட்ட உங்களுடைய ஃபேமிலியில எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ பிரச்சனையை பண்ண வச்சுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி வந்து மஞ்சமலை கிட்ட சொல்லவும் மஞ்சமலை வந்து மாயாண்டி என்னுடைய பொண்ணை நான் வலை வீசி தடுக்கி அந்த மாப்பிள்ளைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, அதே மாதிரி உன் பையன் தான் என்னோட பொண்ணை வந்து கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா உன்னுடைய பையனை நான் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலுமே விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இங்க மாயாண்டி நின்றுகிட்டு இங்க நம்ம அவனை வந்து நம்ம சென்னைக்கு தான் அனுப்பிச்சு விட்டோம், அவன் மறுபடியும் வந்து எதுனா பிரச்சனை எது பண்ணி விட்டு இருக்க போறான், ஃபர்ஸ்ட் அவனுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இங்க அழகருக்கு வந்து காலே போக மாட்டேது. உடனே மாயாண்டிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, அழகரு நம்ம கிட்ட சொல்லாம இங்க பூங்கொடியை கடத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாவும் இருக்கு. ஒரு சைடு பதட்டமா இருந்தாலையும் ஒரு சைடு சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா பேச்சுக்கிட்ட ஏற்கனவே முன்னாடி வந்து ஒரு வாக்குமே கொடுத்து வைப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க பேச்சையுமே மாயாண்டி கிட்ட அண்ணன் எனக்கு என்னுடைய பொண்ணு இந்த வீட்டுல வந்து மருமகளா வாழணும், அதுவும் இல்லாம நீங்க என்ன ஒரு இடத்துல கட்டி கொடுத்தீங்க, ஆனா போன இடத்துல நான் சந்தோஷமா இல்லை, ஆனா என் பொண்ணாவது உங்க கூட உங்களுடைய பாசத்தை உங்களோட வீட்டோட என்ன எல்லா ஒரு நல்லது கெட்டது இனிமே அவ கலந்துக்கணும், அவ இந்த வீட்டுலதான் மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த ஆசையை நீ நிறைவேற்றி வைக்குவாங்க அண்ணன். என்னுடைய புருஷன் குடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம அந்த சுடலை பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணே அண்ணன். என் 3 பொண்ணுங்களை நான் எப்படி கரை சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டி கிட்ட பேச்சையுமே சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து எங்க மாயாண்டியும் எங்க பூங்கொடியை வந்து அழகருக்கு நான் கட்டி வைப்பேன், அதுவும் இல்லாம எனக்கு அதெல்லாம் மனப்புற சம்மதம், ஏன்னா நீயே வந்து என்கிட்ட கேட்கிற போது என்னுடைய தங்கச்சியோடைய பொண்ணை என்னுடைய பையனுக்கு கட்டி கொடுக்கல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அதுவும் இல்லாம எனக்கு மனப்புற சம்மதம், அதுவும் இல்லாம நீ எதுக்குமே கவலைப்படாத, பூங்குடியை வந்து நான் அழகருக்கு தான் கட்டி வைப்பேன், அது என்னோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு எங்க மாயாண்டியும் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பூங்கொடி முன்னாடி உக்காந்துக்கிட்டு எங்க அழகருமே இந்த பார் பூங்கொடி நான் உன்னை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடத்தல, அதுவும் இல்லாம எங்க அம்மாவை வந்து உங்க அப்பா வந்து ரொம்பவே தகாத வார்த்தையில பேசி எங்க அம்மாவை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, அதுவும் இல்லாம ஏன் முன்னாடியே வந்து சவாலுமே விட்டாங்க, உன்னால முடிஞ்சா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தி பாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் எங்க அம்மாவுடைய மரியாதையும் எங்க அப்பாவோட மரியாதையும் காப்பாற்றணும், அவங்கள எந்த ஒரு விஷயத்திலயுமே நான் அசிங்கப்பட வைக்க கூடாது, அதனால மட்டும்தான் நான் உன்னை கடத்திட்டு வந்தேன், அதுவும் இல்லாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், அதுவும் இல்லாம கல்யாணம் நின்ற பிறகு நான் கண்டிப்பா உன்னை சேஃபா வந்து உன்னோட வீட்லயே நான் இறக்கி விட்டு வந்துடுறேன், அது வரையும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அழகுமே சொல்லுவாங்க. உடனே இங்க பூங்கொடியும் இந்த பாருடா எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, நீதான் என்ன கடத்திருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை உயிரோடைய விட மாட்டாங்க, அதுவும் இல்லாம உன்னை உயிரோடைய குழி தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூங்கொடியுமே அழகர்கிட்ட செல்லவும் அழகுறோம் யாரு உங்க அப்பாவா அந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு என்ன உயிரோடைய பொச்சிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழகருமே சிரிக்கிறாங்க. உடனே பூங்கொடியும் எங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு கை இல்லை, அதுக்குமே காரணம் உங்க அப்பா தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலையும் உங்க மேல இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், அதுவும் இல்லாம எங்க அப்பாவை இப்படி கஷ்டப்பட வச்ச உங்க ஃபேமிலிய நான் சும்மாவே விட மாட்டேன், அதுவும் இல்லாம எங்க அப்பா உன்னை வெட்டலாம் என்ன நான் இருக்கல, எங்க அப்பாவோட மகன் நான் இருக்க, எங்க அப்பாவுடைய பகைய நான் தீக்குவேன், அதுவும் இல்லாம எங்க அப்பாவை இவ்வளவு கஷ்டப்பட வச்ச உங்க ஃபேமிலிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், அதுவும் இல்லாம உங்களை மன்னிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகர்கிட்ட பூங்கொடியுமே சொல்லவும் உடனே அழகரும் நீங்க எந்த ஜென்மமும் இன்னுமே பண்ண முடியாது, அதுவும் இல்லாம நான் இருக்கிற வரைக்கும் எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வர விடாத மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழகருமே சொல்லிட்டுறாங்க. உடனே பூங்கொடி வந்து என்னை காப்பாத்துங்க டே, என்னை கட்ட அவுத்துடா, எனக்கு இன்னைக்கு கல்யாணம்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க. ஆனா அழகர் வந்து அந்த கட்டை அவுத்து விடாம சைலண்டாவும் இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுக்காக இங்க அழகருமே எங்க பூங்குடியை கடத்திட்டு வந்திருக்காங்கன்னா
ஏன்னா அவங்க அழகர் முன்னாடியே அவங்க அம்மாவை ரொம்பவே அசிங்கமாவும் பேசி இந்த கல்யாணத்தை உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை வந்து அங்க அழகர்கிட்ட சவால் விட்டுருப்பாங்க. அழகர் வந்து மஞ்சமலை விட்ட சவால்ல நம்ம வின் பண்ணணும், அது இல்லாம மஞ்சமலை மூஞ்சில கரிய பூசணும், அவ அசிங்கப்பட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நோக்கத்துல அங்க பூங்குடியுமே கடத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனா கடைசியில இங்க நந்தினி வந்து ரொம்பவே பதட்டத்தோடையுமே இந்த விஷயத்துல கண்டிப்பா மாமா வந்து இன்வால்வ் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. மாமாக்குமே போன் வந்து ரீச் ஆக மாட்டேது. நம்ம இந்த விஷயத்த நம்ம அங்க மாமா கிட்ட சொல்றதா என்னன்னு சொல்லிட்டு அங்க நந்தினியுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நந்தினி வந்து அழகர் மேல உயிரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா வந்து இங்க பேச்சுக்கிட்டு கொடுத்த வாக்க வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இங்க யார் நினைக்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஏன்னா என்ன இருந்தாலும் இங்க மாயாண்டி வந்து ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றணும். ஏன்னா அந்த வாக்கு தான் அவங்களுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது இவங்க நந்தினிக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா பேச்சுக்கிட்ட அங்க மாயாண்டி வந்து ஒரு வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்கை நிறைவேற்றணும், அந்த வாக்கை நிறைவேற்ற முடியல, என்னுடைய தங்கச்சி அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதை யோசிச்சு கூட என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அதுவும் இல்லாம அந்த மஞ்சமலை கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம 40 வயசு இருக்கிற ஒரு அரக்கிழனுக்கு அங்க பூங்குடியை கட்டி கொடுக்கறதுக்கு இப்படி முடிவு பண்ணிருக்கான். என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் முன்னிறதோ பகை இருந்தாலும் அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும். இங்க மஞ்சமலையும் ஊர் எல்லாமே தடுக்கி பாக்குறாங்க, ஆனா எங்கேயுமே இல்ல. உடனே சுடலையும் மச்சான் இங்க கண்டிப்பா இந்த சின்ன மைனரு அந்த அழகர் தான் கண்டிப்பா இங்க பூங்குடியை கடத்திட்டு போயிருப்பான். அவன் அந்த ஒரு சவால்ல அசிங்கப்படணும், அவமானப்படணும்னு சொல்லிட்டு நினைச்சுதான் நம்ம அசிங்கப்படக்கூடாது, இந்த ஒரு இதுல வந்து நம்ம வின் பண்ணியே ஆகணும், அங்க நம்ம மூஞ்சில கரிய பூசணும்னு சொல்லிட்டு நினைச்சுதான் அந்த மைனர் வந்து கண்டிப்பா பூங்குடியை கடத்திருப்பான். நம்ம அங்க அழகரை நம்ம கேட்டோங்கன்னா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பா பூங்குடியை கண்டுபிடிச்சிடலாம், நல்லபடியா கல்யாணத்தையுமே பண்ணி முடிச்சிடலாம். ஆனா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், உங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு மச்சான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இப்படியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுடலையுமே மஞ்சமலை கிட்ட சொல்லவும் மஞ்சமலை வந்து இதை கேட்டதுமே சுடலை எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் இல்லாம அவங்க பேசுனதெல்லாம் வச்சு பாக்குற போது அவங்க யாருக்கும் இந்த ஒரு விஷயமே தெரியலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சொன்ன பின்னாடிதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப சென்னைக்குமே இங்க அழகரை அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாயாண்டி சொல்லிட்டான். இதுக்கு மேலேயுமே நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணோம்னா பிரச்சனை பண்ணோம்னா போலீஸ்காரங்க வந்து நம்மள வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. முதல்ல நம்ம எல்லா இடத்துலயுமே தடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க அழகர் அந்த சின்ன மைனர் அந்த மாயாண்டி சின்ன மைனர் கடத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவனை உயிரோடைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையும் சொல்லிட்டு அங்கிருந்து தடக்கிறதுக்குமே கிளம்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க ஒரு சைடு மாயாண்டியுமே உக்காந்துக்கிட்டு இது ஒரு சைடு நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் இங்க பூங்குடியை யார் கடித்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பெண்ணியுமே வந்து என்ன செய்யா இங்க பூங்குடியை காணும்னு சொல்லிட்டு மஞ்சமலை வந்து நம்ம வீட்டு முன்னாடி வந்து சவால் விட்டுட்டு போறான். அதுவும் இல்லாம இங்க அழகருக்கு கால் பண்ணா அழகருக்கு போனுமே போக மாட்டேது, அழகர் எங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாம நம்ம சென்னையில இருந்து அவருமே கால் பண்ணாரு, அழகர் ஒன்னும் வரல அப்படின்னு மாதிரியுமே சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அழகர் போற வழியிலே இறங்கி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பானா, மஞ்சமலையை அந்த பூங்குடியை கடத்தி எங்கே கொண்டு போய் வச்சிருக்கானா, இது எனக்கு என்னன்னே தெரியல. ஆனா மஞ்சமலைக்கு இங்க அழகரை தான் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சும்மாவே விட மாட்டான். அதுவும் இல்லாம அவன் பயங்கரமா கோவப்பட்டு ஏற்கனவே நம்ம மேல பயங்கரமா கோவத்துல இருக்கான், நம்ம மேல பிரச்சனைக்கு வரும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இங்க அழகர் தான் அங்க பூங்குடியை கிடைத்திருக்கான்னு சொல்லிட்டு இங்க மஞ்சமலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு நம்மளுடைய ஜோலியை. ஏன்னா ஏற்கனவே இங்க நம்மளுடைய பேச்சு அந்த வீட்டில் போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏன்னா அவள் கஷ்டப்படுறது என்னாலே பார்க்க முடியல, உங்களால் எப்படி முடியும், எனக்கு உங்ககிட்ட எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலிச்சா அப்படின்ற மாதிரியுமே அங்கே பென்னி வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட இது மஞ்சமலையும் மாயாண்டியும் உடனே கோவப்பட்டு இது இங்க பென்னி நான் என்ன பண்ண முடியும் பென்னி, ஏன்னா என்னோட தங்கச்சி பேச்சுக்கிட்ட நான் அவருக்கு வாக்கு கொடுத்த இங்க பூங்குடிய அழகுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்குள்ள இந்த குடிகார பாவி அந்த மாயாண்டி அங்க பூங்கொடிக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணோன்னு சொல்லிட்டு யாரு நினைச்சாங்க. அதுவும் இல்லாம அவளுக்கு முறை செய்ய போய் தாய் மாமன் சீர் கொடுக்க போய் என்ன ரொம்பவே அசிங்கப்பட்டோம்.
அங்க பேச்சுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானுமே அப்ப என்ன சொன்னேன், என்னுடைய பங்கை நான் பாதி கொடுக்குறேன், அதுவும் இல்லாம எனக்கு உறவை கொடுங்க, அதுவும் இல்லாம இங்க பரிசம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடிக்கும் இங்க அழகுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். ஆனா அங்க மஞ்சமலை இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காது, அப்படியேப்பட்ட அந்த சொத்தை எனக்கு வேணாம், என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், அதுவும் இல்லாம உங்க குடும்பத்துல கண்டிப்பா என்னுடைய பூங்கொடியை நான் கொடுக்க எந்த காலமும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையுமே சொல்லி அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தியுமே அங்கிருந்து ஒரே வாரத்துக்குள்ள என்னுடைய பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வயசு கிழவனை அங்க பூங்கொடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. ஆனா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னுடைய மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம பேச்சு கண் கலங்கி மனசொடிஞ்சு போய் அங்க நின்றுகிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. முதல்ல என்னுடைய பேச்சு அந்த ஊர்ல போய் அந்த வீட்டுல போய் ரொம்பவே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடிகாரனுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ஒரு சைடு கஷ்டமா தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு போயிட்டு அவ சந்தோஷமா இருப்பான் தான் சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா இப்படி அங்க மஞ்சமலை இப்படி எல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த சுடலை பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் சீரஞ்சி போயிட்டான். அதுவும் இல்லாம சுடலை பேச்சை கேட்காம இருந்தானா மாப்பிள்ள ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்திருப்பாரு. பேச்சையும் அங்க எந்த ஒரு குறையுமே இல்லாம இருந்திருப்பா. ஆனா இங்க சுடலை ஏத்தி விட்டு அவனை குடிக்க வச்சு அவனை ஒரு ஃபுல் குடிகாரனா ஆக்கி அவனோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னைக்கு அந்த சுடலை பேச்ச இங்க மாயாண்டி கேட்காம இருக்கானோ அன்னைக்குதான் அவனோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டியும் இங்க பென்னி கிட்ட சொல்லுவாங்க. பென்னியுமே கேட்டுட்டு, சியா எனக்குமே நல்லாவே தெரியும், உங்களோட மனசு எல்லாமே தெரியும், நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல 10 வருஷம் சிறை தண்டனை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பேச்சு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மாசம் நீங்க 20,000 ரூபாய் நீங்க கொடுக்க சொன்னீங்க. அதுவுமே பேச்சு வாங்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த பணத்தை வாங்குற போதெல்லாம் உங்க பேரை சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, மேலும் எங்க அண்ணன் எனக்காக எவ்வளவோ பண்ணிட்டாங்க, ஆனா எங்க அண்ணனுக்கு ஒரு நாள் கூட நான் அவங்கள சந்தோஷமா இருக்க விட்டது கிடையாது. இப்படி ஒரு குடிகாரனை கட்டிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம அந்த குடிகாரன் 3 பொட்ட பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு அங்க பொட்ட பிள்ளைகளை நினைக்காம அவங்களுடைய வாழ்க்கையை நினைக்காம இப்படியே அந்த சுடலை கூட குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். கடைசியில இவங்க 3 பேரையுமே நான் எப்படி கரை சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே அங்க பேச்சியுமே என்கிட்ட சொல்லி அழுகிற போது என்னால இந்த விஷயத்த கேட்டு தாங்கிக்கவே முடியாது மச்சான். இது சாரி இங்க எனக்கு என்ன அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு நேரத்துல எனக்கு பேச்சுக்கிட்ட என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பென்னியுமே சொல்லிடுவோம். உடனே எங்க மாயாண்டியும், பென்னி நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது பென்னி, ஏன்னா ஒரு டைம் என்னுடைய தங்கச்சி பேச்சு என்னுடைய வீட்டுக்கு வந்தா, அதுவும் இல்லாம என்னுடைய வீட்டுக்கு அப்பெல்லாம் வரும்போது என்னென்னமோ சமைச்சு கொண்டு வரா வீட்டுக்கு. அப்ப சந்தோஷமா இங்க இருந்துட்டு இங்க எல்லாரு கூடயுமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா அப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் மன நிம்மதியாகவும் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய தங்கச்சி ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்தா, நான் அப்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த டைம்ல பேச்சு என்கிட்ட சொன்ன வார்த்தை என் கண்ணு முன்னாடியே இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப இன்னைக்கு அங்க பூங்கொடிக்கும் அந்த ஒரு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே பதட்டமா இருக்கு. அதுவும் இல்லாம பேச்சுக்கு நான் கொடுத்த வாக்கு என்னால காப்பாத்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கு. இதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு. மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் உன்னை நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டி சொல்லவும் உடனே இங்க பென்னி நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க போல, நீங்க பேசாம கோயிலுக்கு போயிட்டு தியானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நீங்க அந்த விஷயத்த நினைக்காம இருப்பீங்க. அதுவும் இல்லாம இப்ப மஞ்சள் வேற நம்ம வீட்டுக்கு இப்படி எல்லாம் சவால் விட்டுட்டு போறான், இங்க பூங்குடியை யார் தான் கடித்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பென்னி கேட்கவும் உடனே இங்க மாயாண்டியும் பென்னி ஒருவேளை இங்க அழகரு ஊருக்கு அங்க சென்னைக்கு போகாம எங்கேயோ இறங்கி கண்டிப்பா அங்க பூங்குடியை கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. எப்பவுமே அழகர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க கிடையாது. ஆனா அப்ப அழகருக்கு நம்ம போன் பண்ணா ரீச்சே ஆக மாட்டுது. அப்பனா எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு, இங்க அழகர் தான் கடத்திருக்கான்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டிக்கு தெரிய வந்துச்சுன்னா மாயாண்டி தாம் தூம்னு சொல்லிட்டு குதிப்பான். ஏற்கனவே சின்ன பிரச்சனை கிடைச்சினாவே அவன் சந்துல சிந்துப்பாடி நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டுருவான். ஆனா இப்ப அவனுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிச்சுன்னா அங்க
அழகரை வந்து சும்மாவே விட மாட்டான். எனக்கு இதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் தங்கச்சி வந்து அங்க நல்லா இருக்கும், தங்கச்சி கொடுத்த வாக்கு நான் காப்பாற்றணும். அங்க பூங்குடியை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு என்னுடைய தங்கச்சி மாதிரி அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க பூங்குடியுமே அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த வயசான கிழவனை கட்டிக்க சம்மதிச்சு அவளுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுல எனக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டியுமே இங்க பென்னி கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க செம்பிலியுமே சியா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அதுவும் இல்லாம இங்க கண்டிப்பா சென்னைக்கு தான் போயிருப்பான் அழகர். எந்த ஒரு பிரச்சனையும் போய் நீ இன்வால்வ் ஆக கூடாது, அதனால மட்டும்தான் உன்னை நான் சென்னைக்கு அனுப்பிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. அழகர் கண்டிப்பா உங்களுடைய பேச்சை நம்பி கண்டிப்பா உங்களுடைய பேச்சை மீறாம கண்டிப்பா அவன் சென்னைக்கு தான் போயிருப்பான், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க செம்பிலியுமே சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே சரி செம்புலி, நான் இதில் எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. மனசுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் கடந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு பேச்சு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ இந்த மாயாண்டி அவன் அந்த பூங்கொடியை காரணம்னு சொல்லிட்டு தடைக்கிட்டு கிடைக்கலன்னா இங்கே பேச்சியை போட்டு பயங்கரமாக அடிப்பான். அந்த வீட்டில் எந்த ஒரு தப்பு நடந்தாலுமே பேச்சு அங்கே மாயாண்டி கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டத்தையும் வேதனையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு எங்கள் பேச்சை நினச்சி தான் எனக்கு ஒரு சைடு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாயாண்டியுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்க வலை வீசி ஊர் ஃபுல்லா தடைக்கையுமே மாயாண்டிக்கு வந்து இங்க பூங்கொடி வந்து கிடைக்கல. ஒரு கட்டத்துல இங்க மாயாண்டி வந்து ரொம்பவே கோவத்துல ஒரு இடத்துல உக்காந்துடுறாங்க. உடனே இங்க சுடலையும் மச்சான் இதுக்கு மேல இன்னுமே பண்ண முடியாது மச்சான், அவ்வளவுதான், நீங்க கொடுத்த சவால்ல தோத்துட்டீங்க, உங்க மூஞ்சில கரிய பூசிட்டாங்க, உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் என்னத்தை தான் சொல்கிறதோ, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க, நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்து 70 பவுன் வேற கொடுத்து அமிச்சாங்க பொண்ணுக்காக. அந்த நகையை நம்ம வீட்டில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த நகையை கொடுத்ததுக்கும் சம்மதம் பண்ணிட்டு இங்கே பொண்ணு காணுன்னு சொன்னால் அவங்க என்ன தான் சொல்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடலையும் மஞ்சமலை கிட்ட சொல்லவும், மஞ்சமலை இதை கேட்டதுமே இது சுடலை எனக்கு இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த மாயாண்டி குடும்பத்திலேருந்து அந்த சின்ன மைனர் அந்த அழகர் தான் கண்டிப்பாக நான் என்னுடைய பொண்ணை கடத்திருக்கணும். இப்போ மறுபடியும் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு மாயாண்டி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மறுபடியும் அங்க மாயாண்டி வீட்டுக்கு போறாங்க. மாயாண்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கவும் ஒரு சைடு எங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அங்க மஞ்சமலை வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே அங்க இருக்க எங்க பேச்சியவங்க மாமியாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருக்காங்க. இவங்க உள்ள போனதுமே அங்க எல்லாருமே உள்ள இருந்து கூப்பிடுறாங்க. உடனே அங்க எல்லாருமே என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. உடனே பேச்சியுமே வெளியே வந்து இது சம்மந்தி எங்களை மன்னிச்சுக்கோங்க, பொண்ணு வந்து காணாம போயிடுச்சு, பொண்ணு எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேச்சு சொல்லவும், உடனே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்க அம்மாவுமே என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்க 2 பேரும் நிச்சயதார்த்தம் முடிச்சு இன்னைக்கே கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப பொண்ணை காணணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒழுங்கு மரியாதையா பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கே என்னுடைய பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா உங்களை நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையவங்க அம்மாவுமே அங்க பேச்சுக்கிட்ட சொல்லவும், பேச்சு இதை கேட்ட உடனே ஐயோ சம்மந்தி நாங்களே இப்ப அவ காணன்னு சொல்லிட்டு பதட்டத்துல தடக்கிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க மனப்பூர்வ சம்மதத்தோட தான் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சம்மதம் போட்டோம். அதுக்கப்புறம் எங்க பொண்ணு காணாம போயிடுச்சு, அதுக்கு தடைக்குதான் என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் போயிருக்காரு, அவர் வந்த பிறகு பேசிக்கலாம், நீங்க வாங்க சம்மந்தி உள்ள உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே ஒரு பேச்சுக்காக உள்ளேயுமே கூட்டிட்டு போய் உக்கார வைக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் பேச்சு மனசுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா மாயாண்டி வந்து அவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. அண்ணா இது சாரி அண்ணன் என்னுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு இங்க என்னோட மனசு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அழகரை வச்சு பூங்கொடியை கடத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கோ இல்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு மாதிரிதான் அங்க பேச்சையுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பேச்சு வந்து நம்ம அண்ணா கிட்ட போன் பண்ணி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு போனுமே பண்றாங்க அங்க மாயாண்டிக்கு. உடனே இங்க மஞ்சமலை வந்து ஊர் ஃபுல்லா தடக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்க பேச்சையுமே மாயாண்டிக்கு கால் பண்ணவும்
உடனே இங்க பென்னியுமே அதை அட்டன் பண்ணிட்டு சொல்லு தங்கச்சி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அண்ணன் இங்க ரொம்பவே கலவரமா ஆயிட்டு இருக்குன்னு, அதுவும் இல்லாம எங்க பூங்கொடிய அண்ணா தான் தூக்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு அழகர் தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச்சு கேட்கவும் உடனே இங்க பென்னிக்கு பயங்கர அதிர்ச்சி. பேச்சு இன்னுமா சொல்ற? இங்க அழகரு இங்க பூமுடியை கடத்திட்டு வந்தானா? அது அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு கடத்திட்டு வந்தான்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா கேட்கவும் உடனே அங்க மாயாண்டியும் பென்னி இன்னும் பென்னி இங்க பூங்கொடிய அழகாக தான் கடத்தினானாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதிர்ச்சியா அங்க பேச்சுக்கிட்ட போனை வாங்கி பேசுறாங்க. அம்மா அம்மாடி என்னம்மா இங்க அழகர் அங்க வந்தானா? பூங்கொடியை அவன் தான் கடத்தி போனான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதிர்ச்சியா கேட்கவும் உடனே எங்க பேச்சியும் அண்ணா என்னென்ன சொல்றீங்க? அவன் தானே நைட்டு அவன் கடத்திட்டு போனதை நான் பார்த்துட்டேன். அதுவும் இல்லாம அழகர் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்பா தான் என்ன பூங்கொடியை கடத்திட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் அத்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அழகர் சொன்னானா என்ன? அண்ணா நீங்க கடத்த சொல்லலையா? அப்போ அங்க அங்க அழகர் எங்கன்னா போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச்சு கேட்கவும் உடனே எங்க மாயாண்டியும் தங்கச்சி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதுவும் இல்லாம அவனை இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனை நான் சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அவங்க அம்மா அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இப்படி ஒரு வேலையை பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம அவன் தான் கடத்திருக்கான்னு சொல்லிட்டு மாயாண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா மாயாண்டி சும்மாவே விட மாட்டான். அதுவும் இல்லாம அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இங்க அழகருக்கு ஃபோன் பண்ணாலையும் ஃபோனுமே போக மாட்டுது. ஐயோ இங்க என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்லவும் உடனே மாயாண்டியும் பேச்சு நீ எதுக்குமே பதட்டப்படாத, இந்த விஷயத்த நீ யார்கிட்டையுமே சொல்லாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே மஞ்சமலையும் அங்கே மாயாண்டி கிட்ட போயிட்டு டே மாயாண்டி எனக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய பையன்தான் கடத்திருக்கான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயுமே நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இப்போவே என்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டீங்கன்னா உங்கள் பையனுக்கோ இல்லை உங்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் மூஞ்சில் கரிய பூசணும், என்னை அசிங்கப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை நான் யாரையுமே குடும்பத்தோட உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால்மே விட்டவும் உடனே இங்கே மாயாண்டியும் இங்கே பார் இது மாயாண்டி உன்னோட வீட்டில இருந்து உங்கள் பொண்ணை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் நினச்சது கூட கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகக்கூடாது, 2 பேர் குடும்பத்தில் இருந்து யாருமே பிரச்சனை பண்ணக்கூடாது, ஏன்னா பழைய பகையை வச்சுக்கிட்டு நாம் யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் நான். ஆனால் நாங்கள் கடத்தாத்துக்கு முன்னாடியே வந்து நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் என்னுடைய பையன் சென்னைக்கு தான் போயிருக்கான். சென்னையிலேருந்து வந்த உடனே நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து வைக்கிறேன், நீங்கள் என்ன வேணால் விசாரிச்சுக்கோங்க. ஆனால் மற்றபடி உன்னுடைய பொண்ணை கண்டிப்பாக என்னுடைய பையன் கடத்திருக்க மாட்டான், கண்டிப்பாக அவன் சென்னையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே போய் சொல்லிடுறாங்க. உடனே அங்கே மஞ்சமலையும் மாயாண்டி நான் மறுபடியும் கேட்குறேன், உன்னுடைய பையன்தான் கடத்திருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ மறுபடியும் இப்படி பொய் சொல்கிறன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு நீ என்னோட ஒரு கையை தான் எடுத்த, நான் உனக்கு 2 கையுமே எடுத்து சாப்பிட்றதுக்கு கை இல்லாமல் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்லவும் உடனே அதை பார்த்த இங்கே அழகிறவங்க அம்மாவுமே வந்து டே மாயாண்டி நீ என்னடா என்னோட புருஷன் கையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டுக்கிட்டு இருக்க, நீ என்னுடைய புருஷன் மேலே கை வச்சு பாரு, நீ உயிரோட இப்படி இருந்து கிளம்பிடுறிய பார்க்கலாம், ஆனால் எங்கள் புருஷன் வந்து உன் கையை வெட்ட கிடையாது, ஆனால் அங்கே வேற ஏதோ நடந்துச்சு, அந்த ஒரு பிரச்சனையை என்னோட புருஷன் மேலே போட்டு எங்களுடைய புருஷன் வந்து ரொம்பவே அசிங்கப்படுற மாதிரியும் அவமானப்படுற மாதிரியும் எல்லாமே பட வச்சிங்க. அதுவும் இல்லாமல் 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க வச்சிங்க. அதெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணி வந்திருக்கியா? இனிமே என்னோட புருஷன்கிட்ட வந்து எகத்தாளமாக பேசிக்கிட்டு புருஷன் நான் வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் பார்த்துக்கோ, நான் உன்னை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகிறது கூட துணிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகிறவங்க அம்மாவுமே சொல்லவும் உடனே மாயாண்டியும் அமைதியாக இருக்கியாம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மஞ்சமலை கிட்ட இங்கே பாரு மஞ்சமலை, உன்னுடைய பொண்ணை நாங்கள் கிடத்த கிடையாது, நீ போய் தடைக்கு பாரு, கிடைக்கலையா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பாரு, அதுக்கப்புறம் வேணா இங்கே வந்து பேசிக்க, போலீஸ் நாங்கள் தான் கடத்தினாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ வந்து இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்கோ, இல்லை எங்களை தூக்கி உள்ளே கூட போட்டுக்கோ, ஆனால் இப்போ நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, இங்கேருந்து கிளம்புறியா இல்லை பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு மாயாண்டி சொல்லவும் உடனே எங்கள் மஞ்சமலைக்கு பயங்கர கோபமாயிடுது. ஏன்னா ஒரு சைடில் வந்து எங்கள் சுடலை வந்து மச்சான் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது மச்சான், கத்தி எடுத்து போடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சூடு ஏற்றி விட்டுடுறாங்க. உடனே கத்தியை தூக்கிக்கிட்டு மஞ்சமலையும்
மாயாண்டியை வெட்ட வரவும் உடனே மாயாண்டிக்கு வந்து பயங்கர கோபமாயிடுது. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே இப்படி பண்ணிதான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை ஆகி உங்கள் கையே போச்சு, இப்போ மறுபடியும் கத்தி தூக்கிட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கவும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஏன்னா இங்கே ஒரு கட்டத்தில் வந்து ரொம்பவே கோவத்தில் அவங்க வெட்ட போகவும் அங்கே கத்தியை பிடிச்சி இப்படி இழுக்கவும் அவங்க தலை வந்து கட்டாயிடுது மஞ்சமலை தலை. உடனே மஞ்சமலை அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே சுடலைக்கு ரொம்பவே பதட்டம். ஐயோ ஏற்கனவே கையை எடுத்தான் என்னுடைய மச்சானை, இப்போ உயிரோடையே கொண்டுட்டான், ஐயோ இது மாயாண்டி என்னுடைய மச்சானை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.